இந்திய குடும்பத்தின் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களை அறியாதவர் எவரும் இல்லர். இந்தியாவின் கர்வம் என்றே சொல்லலாம். அவருடைய பேச்சு மாணவர்கள், அதாவது இந்தியாவின் எதிர்கால தூண்கள் விழிப்போடு செயல்பட வித்தாக அமையும். அந்த அளவிற்கு அவரின் பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் அவர் தற்பொழுது நம்முடன் இல்லை. அவர் இம்மண்ணை விட்டு பிரிந்த 9 நாட்களுக்கு முன்பாக ஒரு உரையை தமிழ்நாட்டில் மதுரையில் நிகழ்த்தினார். இன்னும் சொல்ல போனால் இதுதான் அப்துல் கலாம் ஐயா தமிழ்நாட்டில் கடைசியாக ஆற்றிய உரை. இத்தகு உரையை எந்த ஊடகங்களும் முழுமையாக சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நமது இன்ஃபோநெட் அவரது பேச்சின் முழு வெளிப்பாடை அவரது 2ஆம் நினைவு தினமான இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வெளியிடுகிறது. 18/7/2015 நாள் மதுரையில் நடைபெற்ற தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் 90வது ஆண்டு நிறைவு விழாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சங்கத்தின் டிஜிட்டல் அமைப்பை துவங்கி வைத்தார். டிஜிட்டல் என்பது தொழில் முனைவோர் மற்றும் அனைத்து தரப்பு மக்களையும் டிஜிட்டல் உலகை அனைவரும் புரிந்து பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதன் தாரக மந்திரம் எண்ணியம் எல்லாருக்கும் என்பதுதான். தமிழ்நாடு தொழில் வர்த்தக சேவை நண்பர்களே, உங்கள் பணியை நினைத்து பார்த்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கணினி மூலமும் இணையம் மூலமும் சமூக வலைத்தளங்கள் மூலமும் வர்த்தக இணையங்களின் மூலமும் கற்றுக்கொள்ள வேண்டிய டிஜிட்டல் அறிவை தொழில் முனைவோர்களுக்கும் தொழில் முனைவோர்களின் இல்லத்தரசிகளுக்கும் சிறு மற்றும் குறுந்தொழில் முனைவோர்களுக்கும் சுய தொழில் முனைவோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அனுபவம் பெற்றவர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் சென்றடையக்கூடிய வகையில் கருத்து தருவதற்கான டிஜிட் ஆல் ஃபோரம் என்ற அமைப்பை இன்றைக்கு தொடங்கி வைப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே கலாம் ஐயா அவர்களுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த நாற்காலியை எடுக்க சொல்லி பொதுவான நாற்காலியிலேயே அமர்ந்தார். இந்த நிகழ்வு Facebook, Twitter, G+, YouTube என அனைத்து சமூக வலைதளங்களிலும் கவனத்தை ஈர்த்தது. இந்த நிகழ்வில் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் விவசாயத்திலிருந்து டிஜிட்டல் உலகம் வரை அனைத்தை பற்றியும், முக்கியமாக 2020 இந்தியா வல்லரசாவதற்கான வழிமுறைகளையும் மிக சிறப்பாக விளக்கமாக தொகுத்தளித்தார். சொசைட்டி, இண்டஸ்ட்ரி, எக்கனாமிக், நாலேஜ், கிரியேட்டிவ் லீடர்ஸ், எக்கனாமிக் பவர், நேஷனல் எக்கனாமி, அக்ரிகல்ச்சர், அக்ரோ ப்ராடக்ட், மிஷன் ஃபார் இண்டஸ்ட்ரி டுவர்ட்ஸ் தி சஸ்டைனபிள் growth, பிக் டேட்டா, இதை போன்ற அனைத்தை பற்றியும் மிகவும் விளக்கத்தோடு தனது சிறப்பான உரையை பதிவிட்டிருந்தார். அந்த தொகுப்புகளில் சிலவற்றை தற்பொழுது பார்க்கலாம். இந்திய இயற்கை வேளாண்மையில் உலக தரத்தோடு விவசாயம் மற்றும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து அங்காடியில் விற்பனை செய்ய வேண்டும் என்பது அவரின் கனவு என்பதை வலியுறுத்தினார். விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை பெருக்கி இல்லந்தோறும் இயற்கை உணவு உண்ணக்கூடிய சூழலை ஏற்படுத்துவார்கள். மக்கள் நோயற்று வாழ வேண்டும். கிராமந்தோறும் நகரந்தோறும் இயற்கை உணவுப் பொருள் அங்காடிகள் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. வீட்டுக்கு ஒரு நூலகம் வேண்டும், அதை குடும்பத்தினருடன் சேர்ந்து அமர்ந்து படிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். இல்லந்தோறும் ஒவ்வொரு வீடும் நூலகம் அமைத்து, ஒரு சிறு நூலகம், 4 பெரிய நூலகம், வீட்டு நூலகம் அமைத்து குழந்தைகளோடு அமர்ந்து பெற்றோர்கள் 1 மணி நேரமாவது படித்து அறிவை ஆற்றலை வளர்த்து நாளைய இளைய சமுதாயத்தை அறிவார்ந்த சமுதாயமாக மாற்ற வேண்டும். அனைவரும் ஒன்றாக இணைந்து ஊரணிகளை அமைக்க வேண்டும் என்று ஒற்றுமையையும் ஊரணியின் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்தினார். நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் ஊரணிக்கு உயிர் கொடுக்க வேண்டும். ஊரணிக்கு உயிர் கொடுக்க வேண்டும். 6000 உறுப்பினர்கள் கொண்ட நீங்கள் தென் மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது 10 குளங்கள், ஊரணிகள், கண்மாய்கள், ஊரணிகளை சுத்தப்படுத்தி தூர்வார வேண்டும். செய்வீர்கள் என்று நம்புகிறேன். அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கனவை நினைவாக்க நாம் அனைவரும் அவர் வழிகாட்டிய பாதையில் சென்று இந்தியாவை நிச்சயம் வல்லரசாக மாற்றுவோம்.